தொடரி தொடரி அப்படிங்கிறது வந்து டைட்டில்லாம் பயங்கரம். பிரபுசாலமன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்போ அருவி ஆறு அவிலாஞ்சி அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒன்று வரும் அப்படின்ட்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு போய் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொடரில் வந்து எப்படின்னா ஹீரோ வந்து ட்ரெயின், எங்கே பார்த்தாலும் ட்ரெயின், எப்போ பார்த்தாலும் ட்ரெயின் ஓடிக்கினே இருக்கும், பின்னாடி ரடன்னு ஏதோ ஒன்று சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க ஹீரோ ட்ரெயின். ரெண்டாவது ஹீரோ கீர்த்தி சுரேஷ். கேமரா வைக்கிறாங்களோ இல்லையா அங்கே கீர்த்தி சுரேஷை வச்சிடறாங்க. அந்த லெவலுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸு. ஆனால் அது வேறு லெவல் இம்பார்ட்டன்ஸ். பாவம் கீர்த்தி சுரேஷை வந்து அவங்களுடைய இதை பார்த்துட்டு வந்து பர்சனலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆனாலும் ஆயிருக்கும். ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு கேனத்தனமாக எவனாலையுமே காமிக்க முடியாது. தமிழ் சினிமாவில் கேனத்தனமாக நிறைய படங்கள் காமிச்சிருக்கு. ஆனால் ஒரு முழு லூஸாகவே வந்து இந்த படத்தில் வந்து பிரபுசாலமன் வந்து காமிச்சிருக்காரு. அந்த லூசுத்தனத்தை வந்து எப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதான் காதல் அப்படின்ட்டு ஒரு மொக்கையான ஒரு அறத பழசான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு நவநாகரிக பெண்ணான கீர்த்தி சுரேஷ்கிட்ட வந்து துணிச்சிருக்காரு. படத்தோட 3வது ஹீரோ தான் தனுஷ். அவர் பண்ண ஒரே தப்பு அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை ஒரு நம்பிக்கையின் பேரில் பிரபுசாலமன் கிட்ட வந்து நீங்கள் வந்து எடுங்க நான் வந்து வர்றேன் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான். அதனால தான் வந்து எப்படின்னா மெயின் ரோல் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட் ரோலாக மாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவம் தனுஷ் வந்து அப்படியே அப்பப்போ காதல் இது பண்ணி விட்டு யாராகிட்ட அடி வாங்க விட்டு பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாஸ் அப்படின்ட்டு வந்து ட்ரெயினில் ஒரு பொட்டிக்கு மேலே வந்து உட்கார வச்சிடறாரு. அப்போ உட்காந்தவர் தான் கடைசி செகண்ட் வரைக்கும் தனுஷ் உட்காந்துட்டே தான் இருக்கார். கடைசியில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஜம்ப் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு பொட்டிக்கு மேலே உட்காந்துட்டே தான் இருக்கார். பொட்டிக்கு மேலே உட்காந்துட்டே தான் அவர் எல்லா ரியாக்ஷனும் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை வந்து லிமிட் பண்ணி இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிறத மதிக்காமல் நான் கேரக்டர் பண்ணுறேன், நான் வந்து பயங்கர படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அப்படிங்கிற நடிகனை அவருடைய நடிப்பு திறனை வந்து டிகிரேட் பண்ணியிருக்கார் பிரபுசாலமன் அவர்கள். சரிங்க, சரி இப்படி ஒரு கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரார் அப்படிங்கிறப்ப படமாக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கு. ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலே போகும், கீழே அப்படியே அருவி மாதிரி ஓடும். அது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அந்த பழைய காலம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண கிஃப்டாக தருவாங்க பழைய ஃபோட்டோ ஒன்று. அந்த ஃபோட்டோ மாதிரியே தான் இருக்குது அது. அந்த லெவல் வந்து சிஜின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கு இடையில் வந்து ட்ரெயின் வேகமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். வேகமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு டெம்பிள் ரன் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த உடையிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த லெவலில் வந்து சிஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு ஐஃபோன் கேட்குற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிரபுசாலமன் வந்து விஎஃப்எக்ஸ் டீம் கிட்ட வந்து வேலை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்திற்கு வந்து இந்த படத்தோட விஷன் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு விஎஃப்எக்ஸுக்கு மட்டும் 15 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த குவாலிட்டியான விஎஃப்எக்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதில் 10% கூட இவங்க செலவு பண்ணாங்களான்னு தெரியல. அதங்காட்டிக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாத ரொம்ப இம்மெச்சூரான ஒரு விஷயமாக இந்த விஎஃப்எக்ஸ் வந்துருச்சு. அந்த விஎஃப்எக்ஸ் தான் படமே கிட்டத்தட்ட. அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு சீனும் ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு தம்பிராமையா வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு அப்படி போகிறப்ப அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டு போயிடும். ஒரு கருணா வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி போட்டு வரக்குள்ள அதுக்குள்ள ஒரு ராதாரவி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து குலே பகாவலி, அந்த நம்ம ஹரிதாஸ், அந்த மாதிரி அதமான லெவலுக்கு வந்து காதல் வந்து விதவிதமாக காதல், ட்ரெயின் டோருக்கு நடுவில் காதல், சந்தில் காதல், ட்ரெயினுக்கு மேலே காதல், ட்ரெயினுக்கு அடியில் காதல் அப்படின்ட்டு என்னென்னமோ காதல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பூரா போயிடுது. நான் இந்த புதுசாக வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களாம் இந்த படத்துக்கு கொண்டு போய் விட்டால் போதும், இதை பாட்டு ஐயோ லவ்வே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஏதோ ஒன்றும் தெரியாத பொண்ணு மாதிரியும் கடைசி செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவம் அவங்கள வந்து ஒரு பெண்மையே வந்து என்னென்னா பொண்ணுங்க அப்படின்னா லவ் பண்ணுற பொண்ணுங்கன்னா ஒன்றுமே அறிவே இருக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு பிரபுசாலமன் அவர்கள். எனக்கு அது ஜீரணிக்கவே முடியல. ஆனால் இதில் வந்து பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரவி சாரோடைய கேரக்டர். ஒரு அரசியல்வாதியாக வந்து வர்றாரு. சும்மா அடிக்கிற ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா பிச்சிருக்கார் மனுஷன். ரொம்ப யதார்த்தமாக ஒரு ட்ரெயின் பாலத்து மேலே போகும், போகிறப்போ வந்து சார் கவுந்துருமா ட்ரெயின் அப்படிங்கிறப்போ இல்லைடா பிரிட்டிஷ்காரன் கட்டினது கவுராது, நம்ம ஆட்சியில் கட்டியிருந்தவனா கவுந்தாலும் கவுந்துருக்கும் அப்படின்னு ஒரு இது. அந்த மாதிரி பல வசனங்கள். அதே மாதிரி தம்பிராமையா அவரோட ஆங்கர் ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனுஷ் கலாய்க்கும் போதாகட்டும், ஒரு கருணா கலாய்க்கும் போதாகட்டும், ஒரு தர்புகா சிவா கலாய்க்கும் போதாகட்டும், அதை எடுத்துக்கிட்டு அதை கன்வே பண்ணுறப்போ வந்து அரங்கமே வந்து சிரிப்பலையில் வந்து முழுகுது அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சப்போர்ட்டிங் ரோலை வந்து பண்ணியிருக்காரு தனுஷ். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்? தனுஷை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 80% விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு இந்த படத்தில் வந்து அவுட்புட் எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா அவர் நடிப்பு கரெக்டாக இருக்கலாம், அதுக்கு பின்னாடி விஎஃப்எக்ஸ் இப்போது ஒரு பொட்டி மேலே உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் நில்லுங்க சார் இப்படி லவ் பண்ணுங்க அப்படின்னா ஓகே. அந்த பொட்டிக்கு பின்னாடி விஎஃப்எக்ஸில் வந்து தீயரி அப்படின்னு வந்து தனுஷுக்கு தெரியாத நம்மளால் தீயரியை விட்டுருக்காரு. 140 கிலோமீட்டர் மேலே ஓடுற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி தனுஷ் டான்ஸ் ஆட விட்டுருக்காரு. கில்லி, தண்டா, கோலி, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுறாங்க ட்ரெயினுக்கு மேலேயே. ட்ரெயின் எங்கே போகுது? அதே மாதிரி 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ரெயின் போகுதா. ஆனால் வளைவெல்லாம் இருக்குல்ல, வளைவெல்லாம் கூட அதே ஸ்பீடில் அப்படியே போய் வளைஞ்சு போயிடுதான். 140 கிலோமீட்டர் போகிற ட்ரெயின் ஒரு வளைவில் வளைஞ்சா கூட போதும், தூக்கி வீசிடும், ஒருத்தவங்களும் உயிரோடு இருக்க மாட்டான்.
அந்த லாஜிக்கும் இல்லை. சரி லாஜிக் வைஸ் கரெக்டாக இருக்கா, அதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கோட்டை விட்டு பிரபுசாலமன் எடுத்த ஒரு ஹாஃப் பேக்டு ப்ராடக்ட் தான் வந்து இந்த தொடர் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் இசை இமான் என்ன பண்ணுவார் பாவம், அவரும் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி வாடா வாடான்னு வந்து என்னென்னமோ பண்ணி போன உசுறு வந்துடுச்சு வந்த உசுறு போயிடுச்சேன்னு பாட்டெல்லாம் போட்டு தம் கட்டுறாரு. ஆனால் தம் கட்டினாலும் வந்து உள்ளே வந்து பேசிக்கா ஸ்டோரியே இல்லை தலைவா. அந்த ரயில் ஓடுற மாதிரி தான். ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் இதில் வந்து யார் சொல்லியும் கேட்காம அது வாட்டு ரடன்னு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். அதே லெவலில் தான் வந்து பிரபுசாலமன் வந்திருக்காரு. நான் எங்கேயோ போகிறேன், முடிஞ்சால் வந்து கதை என்னன்னு கண்டுபிடிச்சுங்கடா பார்ப்போம் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் வச்சுட்டு சர்ன்னு போயிடுறாரு பிரபுசாலமன் அவர்கள். அதுதான் வந்து தொடரி அப்படின்னு சொல்லிடலாம். கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னோ இல்லை டேரக்டர் எங்கே போகணும் யாருக்குமே தெரியாது. முடிகிறப்போ வந்து நாம் அப்படியே லைட்டாக மெதுவாக பாடுவோம், போன உசுறு வந்துருச்சு அப்படின்னு பாடிக்கிட்டு அப்படியே மெதுவாக வந்து வெளில போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு லாங் அண்ட் டிடிஎஸ் ஜேர்னி தான் வந்து இந்த தொடரி. தனுஷ் சாருக்கு வந்து ரொம்ப சாரி, பாவம் அவர் ஒரு நம்பிக்கையின் பேரில் போய் பண்ண ப்ராஜெக்ட்டு இப்படி ஆனது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் போய் உட்காந்திங்கன்னா ரொம்ப பொறுமை இருந்து பிளட்டு சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் இல்லை அப்படின்னா போய் உட்காருங்க. செம்மையாக ஜாலியாக வந்து ஒரு லெவலாக வந்து நீங்கள் வந்து பல ஜம்புகள் பல ஸ்டண்ட்டுகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே எந்த சர்க்கஸ்லையும் பார்க்க முடியாது. அதை வந்து இந்த தொடரில் வந்து நம்ம பிரபுசாலமன் வச்சுருக்காரு. அதாவது அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காற்று மாதிரி பேப்பர் காய்த மாதிரி தான் எல்லாம் பறந்து போவாங்க, ஸ்வைங் ஸ்வைங் அப்படின்னு தான் வெளில போவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிப்பீங்க அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டன் இருக்குது, டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு விமர்சனம், அதே மாதிரி மறந்துட்டேன், இந்த படத்துடைய என்னோட சினிபி விமர்சனம் அப்படிங்க இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் போய் விமர்சனம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடி விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.